இயற்கைக்கும் மனுஷனுக்கும் நடக்கிற போராட்டத்தை இப்போ நிறைய பேர் வந்து பிரபலமாக பேசுகிறாங்க. அதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாமன்னன், ஒரு குறுநில அரசன், வீர மன்னன் வந்து எல்லாத்தையுமே வந்து எதிர்த்து இந்த நம்மளோட வெல்த் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போராடின ஒரு வீர மன்னனை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா பாரி, வேல்பாரி. என்னடா இப்படி ஒரு பேரா? பாரிங்கிற பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். யார் இந்த வேல்பாரி அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவரை பற்றி கிடைக்கும். நம்ம மூவேந்தர்களை பற்றி தானே பேசுகிறோம். மூவேந்தர்களையும் ஆட்டி படைத்த ஒரே ஒரு குறுநில மன்னன், அவங்கள பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோ போகலாம். நாம் பார்க்க போகிற இந்த வேல்பாரி அப்படிங்கிற வீர மன்னன் வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மன்னன். இவர் வந்து எந்த ஊரை வந்து ஆட்சி பண்ணார் அப்படின்னா பரம்பு மலை அப்படிங்கிற பரம்பு நாடு அப்படிங்கிற ஒரு 300 சிற்றூர்களை கொண்ட ஒரு சின்ன மன்னன் தாங்க இவர். இந்த 300 ஊர்களையுமே வந்து சூப்பராக ஆட்சி செஞ்ச ஒரு பெருமையான மன்னன் தான் இவர். பரம்பு மலை வந்து இப்போவும் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பரம்பு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காலம் மாற மாற வந்து பிரம்பு மலைன்னு சொல்லி இப்போ பிறன்மலை அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் இன்னுமே வந்து அந்த மலை வந்து இருக்குது. ஆனால் முன்னே இருந்த மாதிரி இல்லைங்க, ரொம்பவே மாறிப்போய் இப்போவும் வந்து பரம்பு மலை, வேல்பாரி அப்படிங்கிற பேர் எல்லாமே வந்து அங்கே நம்ம வந்து போய் பார்த்தா ரொம்ப ஃபெமிலியராகவே இருக்குங்க. வேல்பாரியோட ஒய்ஃப் பேர் ஆதினி. அவங்களுக்கு வந்து 2 மகள்கள், அங்கவை சங்கவைன்னு சொல்லிட்டு 2 மகள்கள் இருந்தாங்க. கபிலர், நம்ம புலவர் கபிலர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம வேல்பாரிக்கு ஒரு பயங்கரமான பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. நாம் என்னதான் மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாலுமே வந்து கொடை வள்ளல் அள்ளி அள்ளி கொடுக்கறதுல நம்ம வேல்பாரிக்கு ஈக்குவல் யாருமே இல்லைன்னே வந்து சொல்லலாம். யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து வேல்பாரியோட அவரோட வாயிலிருந்து வந்ததே இல்லையாமாங்க. என்ன கேட்டாலுமே வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் தான் அவர். ஃபார் எக்ஸாம்பிள் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய கேட்டிருப்போம் இல்லையா. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து அவரோட தேரில் வந்து எங்கேயோ போயிட்டு அதை வந்து கொஞ்சம் பார்க் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டெல்லாம் ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு முல்லை கொடி, காட்டு முல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து செம்ம வாசமாக இருக்குமாமாங்க. அந்த முல்லை கொடி வந்து படர இடம் இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, அவரோட தேர் சக்கரத்தில் வந்து நல்லா படர்ந்துருச்சு. இதை பார்த்துட்டு இருந்த பாருபடி, அடக்கழுத உனக்கு என் தேர் தான் வேணுமா, சரி பயவுல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேரை வந்து முல்லை செடியை வந்து வேரோட அத்து எரிஞ்சிருக்கலாம். ஒரு மன்னனாச்சே வேணா எடுத்து ஓட்டிகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் நினைக்காம ஒரு செடி தாவரத்துக்கு கூட மதிப்பு கொடுத்து அது மதிப்பு ஒரு உணர்ந்தவர் தான் வந்து வேல்பாரி. இதுலேருந்தே தெரியுது இல்லையா அவரோட கொடை வள்ளல் எவ்வளோ ஒரு பாசமான நேசமான ஒரு மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு. செடிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா உயிரினங்களுக்குமே ஈக்குவலாக மதிப்பு கொடுக்கக்கூடிய மனுஷன்தான் இவர். இவர் உண்டு இவர் வேலை உண்டுன்ட்டு எப்பவுமே இருப்பாருங்க. ஆனால் இவரோட பரம்பு மலையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா தலைவர் சும்மா இருக்க மாட்டார். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிக்க விட்டுருவாருங்க. அதே மாதிரி தான் பரம்பு மலையில் வந்து ஒரு விலங்கு, தேவ வாக்கு விலங்கு அப்படின்னு வந்து முதல்ல சொல்லுவாங்களாம். அது வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா தேவாங்கு விலங்கு, இப்போ கூட அழிய போகிற நிலைமையில் இருக்கு இல்லையா, அந்த விலங்கு வந்து அப்போவே அங்கே இருந்துச்சான். அந்த விலங்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அது வடக்கு திசையை மட்டும்தான் பார்த்து உட்கார, ஒரு எங்கே நீங்கள் விட்டீங்க அப்படின்னாலுமே வந்து அது வடக்கு பார்த்து தான் உட்காருமா. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி கொண்ட விலங்கு அது. இந்த விஷயம் வந்து நம்ம மூவேந்தர்களில் ஒருத்தருக்கு வந்து தெரிய வருது. தெரிய வந்து அவர் வந்து கடலில் போய் வந்து வணிகம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. அதனால் இந்த விலங்கு வச்சு நம்ம வந்து வணிகம் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கப்பலில் போகும்போது திடீர்னு ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்கலாம். அந்த நட்சத்திரத்தை வச்சு தானே அந்த காலத்துல எல்லாம் வந்து சூரியன் நட்சத்திரம் நிலவு வச்சு தானே எல்லாத்தையுமே வந்து காம்பஸ்லாம் கிடையாது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை வச்சு தானே வந்து கால்குலேட் பண்ணி போவாங்க. டக்குன்னு ஏதாச்சும் ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா வந்து நட்சத்திரத்தை பார்க்க முடியாது, சூரியன் வராது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தேவாங்க விலங்கை நம்ம கூடயே கேரி பண்ணி போயிட்டு இருந்தா அது வந்து நமக்கு வந்து வடக்கு நோக்கியே தானே உட்காந்துருக்கு, அதை வச்சு மித்த டைரெக்ஷன் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி போய்க்கலாம். அதனால் அங்கேருந்து பரும்பு மலையிலேருந்து நம்ம அந்த விலங்குகளை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க.
பிளான் பண்ணி கடத்துகிறாங்க. கடத்தும்போது வர பெரிய போர் தாங்க அங்கே நடக்கிற ஒரு பெரிய போராக முடியுது. அவர் மட்டும் இல்லைங்க, மூவேந்தர்கள் தனித்தனியாக வந்து நம்ம வேள்பாரி கூட மோதி பார்க்குறாங்க. ஆனால் வேள்பாரி தான் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிட்டே இருக்கார். கடைசியாக என்ன பண்ணுறாங்க, 3 பேருமே பிளான் பண்ணி 3 பேரும் சேர்ந்து, எப்படி சேர சோழ பாண்டியர்களான 3 பேருமே சேர்ந்து ஒரே ஒரு குறுநில மன்னனை தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க. வேள்பாரி கிட்ட அவ்வளோ பெரிய படைகள், குதிரைப்படை, யானைப்படை, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய படைகள், சேனைகளோ ஆட்களோ அவ்வளோவா இல்லைங்க. ஆனால் மூவேந்தர்களை பற்றி நினச்சி பாருங்களேன், தமிழ்நாட்டே ஆண்ட அவ்வளோ பெரிய மன்னர்கள் அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு குதிரைப்படையா, யானைப்படையா, தேர்ப்படையா, அந்த மாதிரி எத்தனையோ படைகள் இருக்கு இல்லையா, அத்தனையுமே வந்து நம்ம வேள்பாரி கால் தூசுக்கு கூட வந்து ஈடாகவே இல்லைங்க. அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. இவங்க வந்து வேள்பாரி கூட சண்டை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துமே யோசிக்கிறாங்க. அதில் ஒன்று தான் வந்து வேள்பாரியோட பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து அடித்து கடத்தி கொண்டு வந்து வச்சுட்டு, இந்த ஃப்ரெண்டு உனக்கு உயிரோடு வேணும் அப்படின்னா நீ வா, வந்து எங்கள் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த போட்டில் என்ன ஆகுது அப்படின்னா வேள்பாரி வந்து ஜெயிச்சிடுறாரு. நிறைய இழப்புகள் ஆகிடுது. இருந்தாலும் வந்து மனசை தளர விடாமல் அவர் வந்து ஜெயிச்சிடுறாரு. வேள்பாரிக்கிட்ட இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து நிறைய குறுநில மன்னர்களை வந்து இந்த சேர சோழ பாண்டியர்கள், இந்த மூவேந்தர்கள் வந்து அடித்து அவங்களோட சொத்துக்கள் எல்லாமே வந்து பறித்து முடுக்கியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி துரத்தப்பட்ட நிறைய பேர்த்த வந்து இவர் அடைக்கலம் கொடுத்து தன்னோட தாய் நிலத்தில் வந்து அவர் வந்து குடித்தனம் வச்சு அவங்கள வந்து பாதுகாத்து வந்துட்டு இருந்தார். ஸோ இவரை வந்து எப்படியுமே வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூவேந்தர்கள் வந்து என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு டைம் கபிலர் வந்து அந்த மூவேந்தர்கிட்ட என்ன ஒரு விளையாட்டுக்கு சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் அவர்கிட்ட வந்து நின்னாலும் வந்து அவரை நீங்கள் வந்து எக்காலமும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு வந்து கபிலர் சொல்கிறாரு. அப்படி உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் அவர்கிட்ட வேணும்னா 3 பேரும் வந்து பாட்டு பாடுற ஒற்றர்கள் மாதிரி, இல்லை பாட்டு பாடுற தூதர்கள் மாதிரி வேஷம் விட்டுட்டு வாங்க, வந்து பாட்டு பாடி உங்கள் பாட்டு அவருக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும் வந்து அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ட்ரிக்கை வச்சுட்டு தான் வந்து அந்த 3 பேருமே வந்து சும்மா புலவர்கள் மாதிரி வேடமிட்டுட்டு வேள்பாரிக்கிட்ட வந்து பாட்டு பாடி அவரோட நிலத்தையும் அவரோட உயிரையும் வந்து பறிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வேள்பாரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கபிலரை நம்பி அவங்களோட 2 பொண்ணையும் ஒப்படைச்சிட்டு அவர் வந்து இறந்துடுறாருங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து வேள்பாரி அவங்க இறந்துருப்பாங்க. வீரத்தால் அவங்கள வந்து ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணி வேள்பாரியை வந்து ஜெயிச்சிருப்பாருங்க. வேள்பாரி அப்படிங்கிற இந்த வீர மன்னன் வந்து ரொம்பவே அவரோட நிலத்தில் இருக்கிற வளங்களை வந்து பாதுகாத்து வச்சுருக்கணும், அழிக்கக்கூடாது, அதை வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நல்லபடியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்த ஒரு ஆள் தான். அவங்கக்கிட்ட இருக்கிற வெல்த் வந்து அந்த பரம்பு மலையில் இருக்கிற வெல்த் வந்து எங்கேயுமே கிடையாதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மூலிகை பற்றியாக இருக்கட்டும், மரம் செடி கொடிகள் காய்கள், அப்புறம் ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது. அவங்கள வந்து இப்போ வந்து போருக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற மூவேந்தர்கள் படை வந்து இரும்பு கவசம், அந்த கவசம், இந்த கவசமெல்லாம் போட்டிருந்தாங்களாம். ஆனால் வேள்பாரியோட டீம் வந்து இலை செடி மரம் அப்புறம் வந்து மண்ணில் செஞ்ச ஒரு பாதுகாப்பான உயிர் கவசம் போட்டிருந்தாங்களாமா. இந்த மாதிரி நிறைய வித்தைகளாகட்டும், எவ்வளவோ வித்தியாசமான பறவைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வேள்பாரிக்கு ரொம்ப பிடிச்சி அந்த மண்ணை நேசித்து அந்த மண்ணிலேருந்து எந்த வளத்தையுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்த ஒரு ஆள் தான். ரொம்பவே போற்றக்கூடிய இந்த வேள்பாரி வந்து நம்ம என்றைக்குமே வந்து மறந்துடவே கூடாது. அவரோட புக்குமே வந்து இருக்குது. அதை வந்து படித்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸிங்காக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.